ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் தரும் நற்பலன்கள். துலா ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான் ஆவார். மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஆவார். சனி பகவானும் சுக்கிர பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்களாகும். அதாவது துலா ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான் ஆவார். சுக்கிர பகவானும் சனி பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும். பொதுவாக ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா நன்மை செய்யணும்னாக்கா அந்த கிரகம் அந்த ராசிக்கு எந்த விதத்தில் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல தான் பலன்களை கொடுக்கும். அந்த ராசிக்காரர்களுக்கு துலா ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானும் 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும். ஆகவே துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் போது சனி பகவான் நன்மையான பலன்களை கொடுப்பார். பிறந்த ஜாதகத்தில் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓர் கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வான பலன்களை கொடுப்பார். இந்த சமுதாயத்தில், அதாவது துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சமுதாயத்தில் நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும்னாக்கா சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஆவார். அனுஷ நட்சத்திரம், பூச நட்சத்திரம், உத்திராடத்தி, இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஆவார். சனி தசை மொத்தம் 19 வருட காலங்கள் ஆகும். சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம் என்றாலும் கூட துலாராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது சனி பகவான் நன்மையான பலன்களையே கொடுப்பார். பொதுவாக ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா துலாராசினா அதில் உள்ள நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கும் துலாராசியில் பிறந்தவனுக்கும் சனி பகவான் பிறக்கும் போது ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். நன்றி.